இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு யார் முன்னாடி நின்னு ஆனமா பேசிட்டு சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஊரடிச்சு ஒலையில போட்டு செய்யற தொழில கொச்சப்படுத்துறானுங்க. இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். திமுகவை இப்படிலாம் யாரும் கேவலப்படுத்தி அடிச்சிருக்க மாட்டாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. தொங்கு தொங்குடா. தொடர்ந்து அன்னைக்கு செப்டம்பர் 17, 2025 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பிச்ச பிரச்சனை இங்க வேட்டைக்காரன் பாட்டு வரைக்கும் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஓடு 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 வேட்டைக்காரன் வரான் ஓடுன்னு. உங்களுக்கு அவர் பாடினது பிடிச்சிருந்துச்சா? ஓட்டு 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 வரான் பாரு வேட்டைக்காரன். இருக்கிறவங்களுக்கு அப்பா நம்ம வந்து விஜய் படத்தை வந்து நம்ம வந்து தியேட்டர்ல பார்த்துருக்கோம், விஜய் படத்தை நேரையே வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. கடந்த ஆண்டு செப்டம்பர் 17 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பிச்ச ஒரு பேச்சு இன்னைக்கும் அதே கரூர்ல வந்து வேட்டைக்காரன்ல வந்து முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு வைபான சாங். அந்த சாங்கு அந்த பாட்டை யாருக்கு பாடுறாரு, எந்த இடத்துல பாடுறாரு, எதுக்கு பிளேஸ் பண்ணி பாடுறாரு அப்படின்னு பார்க்கணும். செந்தில் பாலாஜியை கோட் பண்ணி பேசுறாரு. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டைக்காரன் தாண்டா வேணும். இத மாதிரி திமுகவை கழுவி ஒரு முதலமைச்சரே ஊத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. பட் இன்னைக்கு ஒரு முரட்டு சம்பவத்தை விஜய் அவர்கள் திமுகவை செஞ்சிட்டாங்க அவ்வளவுதான். வேற இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரியான சம்பவம். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? எந்த இடத்தில் விடப்பட்டதோ அந்த இடத்துல மீண்டும் தொடங்கியிருக்கிறாங்க. அதே கரூருக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு போய் இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் பார்த்தோம். சரவெடி பட்டாசுகளை கொளுத்தி விட்டு போயிட்டாரு. இனி அது ஒரு 10 நாளைக்கு அந்த பட்டாசு தான் வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். வாயத்தரங்க சிஎம்னு சொன்னாங்க. பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. அவர் வந்து பேசிட்டு போகும்போது சொன்னாரு, நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல உங்களை கொத்து போட்டா போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா. நான் பேச ஆரம்பிச்சேன், குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. துரைமுருகன் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க, இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. தெரியாதுன்றாரு. இல்ல தெரியாதுன்னு சொல்றது ஒரு இது. அவர் சொன்னார், நான் சால்னா கட்டுறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதில்ல அப்படின்னு சொல்றாரு. 5 நிமிடம் குளத்தூர்ல பேசுறதுக்கே கொத்து பரோட்டா போட்டோம், இதுக்கப்புறம் பேசினா என்ன ஆகும்னு அந்த வார்த்தை. இந்த சாக்கடா கடை விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த 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 இதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. இந்த வாய்க்கு தான் உங்களுக்கு கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. தம்பி நீங்க போய் கூப்புல இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்றீ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா கக்கு சொல்லப்பா, கூப்பு. இப்படி பேசி தான் நீங்க இன்னைக்கு வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது பேசவே மாட்டாங்க, பேசுங்க சிஎம் சார்னு சொல்றாங்க. ஆனா நான் பேசினா எழுந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கட்சி ஃபண்டு, இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லவே இல்லை. அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு, எதுவுமே சொல்ல. அதை நான் சொல்லும் போதே வந்து அசம்பிளிலேருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி. என்ன நம்ம சொல்லிவிட்டோம், அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் குறுகுறேங்கும், மறக்க முடியல. இனிமேல் அசம்பிளியில் வந்து அவங்க அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடாமல் இருக்கணும்னா ஸ்பீக்கர் கிட்ட நம்ம ஒன்று தான் கேட்கணும். இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதுதான் உள்ள வரும்போது எல்லா டோரையும் சாத்திரணும்னு சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. போக மாட்டாங்க, கேக்குற கேள்விக்கு பதிலும் கிடைச்சிரும் உங்களுக்கு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. திருட்டு திமுக அந்த வார்த்தை. இதுதான் தகுதி, விஜயனுடைய தகுதியே இதுதான். இந்த தில்லு திராணி எல்லாம் விஜய் இருக்குன்னு மக்கள் நம்புறான், ஓட்டு போடுறோம். பயப்படாத மாதிரி நடிக்கிறவனுக்கு பேர் வீரன்லடா, பயனா என்னன்னு தெரியாதவனுக்கு பேர் தான்டா வீரன். இப்ப இந்த இடைத்தேர்தலையும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. காலகாலத்துக்கும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்ன்றாரு. அப்போ மக்கள் கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். திமுகவை ஒழிக்காம தூங்கக்கூடாதுன்னு பல பேர் மக்களுடைய கனவு சார். யோசிங்க, ஆளுக்கள் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷம் இருக்க விடக்கூடாது. தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ்
தவறுகளின் தலைவன் தீய சக்தி கருணாநிதி. விஜய் அவர்கள் கரூர் போகக்கூடாது, அங்க போய் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா ட்ரீம்ல இருக்கீங்க. இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே சார். எந்திரிச்சு ஆட்சி மாதிரி தாவேக அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் உடனே ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. ஏவா வேலு அவர்களை தான் சொல்றாங்க. முதல்லயே உன்னை இங்க பாத்திருக்கேன், இன்னும் சரியாவலையா? என்ன கம்ப்ளைண்ட்? இன்னும் தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. இன்னும் எத்தனை பேர் எத்தனை பூதங்களை நான் தோண்டி எடுக்க போறேன் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பிறகு சொன்ன ஒரு விஷயம் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் போய் கேட்டால் கொடுக்காதீங்க. கேட்டால் அவங்க அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு, ஒரு முதலமைச்சர் ஒரு பொது மேடையில் ஏறி பகிரங்கமா ஊழல் லஞ்சம் கொடுக்காதீங்க, அரசு அலுவலகத்தில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் மூல வேர், திமுகவோட எல்லா தில்லாலங்கடி வேலைகளுக்கும் மூல வேர் ஒன்றே ஒன்று தான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அங்கே தான் வந்து நிற்கும். 2026 மே 4 வெளியில் வந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இன்றளவும் இந்த நிமிடம் வரை, இந்த க்ஷணம் வரையில் திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. என்னன்னாச்சு? எல்லாம் கை விட்டாங்கப்பானே. கை விட்டுட்டாங்களா? பெரிய கொடிய நோயா? என்னன்னு சொல்லுங்கண்ணே. எரிச்சலா இருக்கு தம்பி. அப்ப இன்னைக்கும் ஒன்னமும் அவங்களால வந்து இந்த வெற்றியை ஜீரணிக்க முடியல, ஏத்துக்கிற முடியல. ஐயோ ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? இல்ல சார், திராவிட இயக்கத்துல வந்து திமுக பரிணாமம், நிறைய மக்கள் வளர்ச்சி பாதையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேற, கொள்கையை உட்புகுத்திக்கிட்டது எல்லாமே திமுக. ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. திராவிடத்துக்கு உயிர் கொடுத்ததே திமுக தானே சார்? இல்ல, திராவிடத்தை அழித்ததே திமுக. நீங்க மாத்தி சொல்றீங்க சார். அது இல்ல சார், அது சார், இது நீங்க அது உங்களுக்கு அந்த பாசம் வந்துருச்சு. சபாஷ், நம்ம இயக்கத்துல என்னை விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க. உங்களுக்கு அந்த அடையாளம் வந்துருச்சு. நீங்க விட்டு தானாடா விட்டாலும் சதையாடுங்கிற மாதிரி சார். இல்ல சார், அப்படி சார், இப்படி சார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். சோ விஜய மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு ஒரே ஒரு கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. மக்கள்கிட்ட அந்த திமுக எதிர்ப்புங்கிறது புறையோடி போயிருக்கு. ஆனால் திமுகவையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாதே சார். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? பெரிய மிராக்கல்ங்க. அது ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சோம் அதெல்லாம். ஏன்னா ஒரு யாருக்குமே நடக்காதுன்னு நினைச்சோம். ஆனா ஒரு யாருடைய கூட்டணியும் இல்லாம, லஞ்சம் கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, ஒரு 35% வாங்கி, எந்த கரூர்ல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சோ அதே கரூர்ல இன்னைக்கு முதலமைச்சராக போய் நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு காட் ரைஸ் தான் சொல்லப்போனா. நினைச்சதை செஞ்சிருக்காருல.